நம்ம ஜோ மணி ஆரம்பிச்சு பாட்டு பாடலாம். மத்தவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. நம்ம ஜெபிக்கலாம் என்னுடைய கிளாஸ்க்காக. எங்கள் அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஒரு இரவு பொழுதுல கூட மீண்டுமாய் நாங்கள் சகோதரிகளாயும் சமூகத்துல வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்தீர். அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதையும் கூட நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆன்டிக்கா விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்டியோடைய டெஸ்டிமனியும் கூட நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவன் தான் எங்களுக்கு தேவையான உற்சாகத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்க உதவி செய்யுங்க. ஆன்டி ஆசீர்வதிங்க. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய லின்சி ஆசீர்வதிங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடிக்கு எல்லாம் கிரமமா இருக்க உதவி செய்யுங்க. அநேக சகோதரிகளை கூட கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். நமக்காக திவ்யா ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடினதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் மணிக்காக நம்ம போகலாம். Thank you, Akka. Praise Lord, dear sisters. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக எந்தை உந்தனுக்கிந்தேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் போதும் கூமிலில் போர் என்னும் எந்தன் தண்ணீரே, என்மேல் வந்து மேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தேங்க்யூ அக்கா. தேங்க்ஸ் திவ்யா. நம்ம சகோதரிகளாக கூட மீண்டுமா கர்த்தருடைய சமூகத்துல வர தேவன் உதவி செய்திருக்கிறார். நம்ம அநேக நாட்களா முன்பாக நம்ம ஆன்டி எடுத்த கிளாஸ் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். பெண்களை குறித்தும் பிள்ளை வளர்ப்பு குறித்தும் அதிகமான சத்தியங்களை ஆன்டி மூலம் நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்னைக்கு கூட நம்ம வந்து ஆன்டியோடைய டெஸ்டிமனி, கர்த்தர் எப்படி அவங்கள ரட்சித்து தேவனுடைய ஊழியத்துல வந்து குடும்பமா பயன்படுத்தினார் அப்படின்றத குறித்து ஆன்டி நமக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாட்சிகளை சொல்ல இருக்காங்க.
ஸோ நம்மளும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்துல அமர்ந்து அந்த செய்தியை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ഓക്കെ ആന്റി. ഓക്കെ. ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധമായുള്ള നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. എൻ്റെ ഈ ചെറിയ സാക്ഷ്യം കൊണ്ട് ദൈവനാമം മഹത്വപ്പെടണമെന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം. என்னுடைய இந்த சின்ன சின்ன ஒரு டெஸ்டிமனினாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். പൗലോസ് അപ്പോസ്തലനോട് കർത്താവ് പറഞ്ഞ വാക്കുകളാണ് എന്നെ ധൈര്യപ്പെടുത്തുന്നത്. கர்த்தர் பவுல்கிட்ட சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. 2 കൊരിന്ത്യർ 12-ാം അധ്യായത്തിന്റെ 9-ാമത്തെ വാക്യം ഇങ്ങനെ പറയുന്നു, അവൻ എന്നോട് എന്റെ കൃപ നിനക്ക് മതി, എന്റെ ശക്തി ബലഹീനതയിൽ തികഞ്ഞു വരുന്നു. 2 കൊരിന്ത്യർ 12:9 என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ബലഹീനതയെ താങ്ങുന്ന ദൈവകൃപയിൽ ആശ്രയിച്ച് കഴിഞ്ഞ 78 വർഷങ്ങൾ ജീവിക്കുവാൻ ദൈവം സഹായിച്ചു. பலவீனங்களில் துணையா கர்த்தர் இருந்தாரு. போன 78 வருடமா கர்த்தர் உதவி செஞ்சாரு. ആ കൃപയിൽ ആശ്രയിച്ചുകൊണ്ടാണ് ഇപ്പോഴും ജീവിക്കുന്നത്. அந்த கிருபையின் அடிப்படையிலே நம்பி வாழ்க்கையை முன்னாடி போயிட்டு இருக்கோம். ഞാൻ ഈ സാക്ഷ്യം പറയുമ്പോഴും ബലഹീനതയെ താങ്ങുന്ന ദൈവകൃപ എന്താണെന്നുള്ളത് അനുഭവിച്ചറിയുവാൻ ദൈവം കുടുംബമായിട്ട് ഞങ്ങളെ സഹായിച്ചു. അതുകൊണ്ട് തന്നെയാണ് ഈ സാക്ഷ്യവും പറയാനായിട്ട് സാധിക്കുന്നത്. பலவீன நிமிடங்களில் கர்த்தர் எப்படி தாங்குவாரு, குடும்பமா கர்த்தர் எப்படி எங்களை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்ல போறோம். എന്റെ ജനനത്തെ പറ്റി ഞാൻ പറയട്ടെ. என்னோட பிறவியை பத்தி நான் சொல்ல போறேன். ഒരു ക്രിസ്തീയ ഭവനത്തിൽ ജനിക്കുവാനായിട്ട് സാധിച്ചു എന്നത് തന്നെ വലിയൊരു ദൈവകൃപയാണ്. ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலில நான் பிறந்துட்டேன் அப்படின்றதுதான் பெரிய ஒரு கிருபையா நினைக்கிறேன். PC ജോൺ ഉപദേശി എന്ന് അറിയപ്പെട്ട എൻ്റെ ഗ്രാൻഡ് ഫാദറാണ് ഞങ്ങളുടെ കുടുംബത്തിൽ ആദ്യമായി രക്ഷിക്കപ്പെടുന്നത്. PC ஜான் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னுடைய ஆண்டியோட கிராண்ட் ஃபாதர். அவங்க மூலியமா தான் രക്ഷിക്കപ്പെട്ടேன். ഞാൻ ഗ്രാൻഡ് ഫാദറിനെ കണ്ടിട്ടില്ല, കേട്ടിട്ടേ ഉള്ളൂ. தாத்தாவை பத்தி நான் கேள்விப்பட்டது மட்டும்தான், பார்த்ததில்ல. അതുപോലെ ഗ്രാൻഡ് മദറിനെ കണ്ടിട്ടുണ്ട്, പക്ഷെ എനിക്ക് അങ്ങനെ ഓർമ്മയില്ല. பாட்டியை பார்த்திருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. അവർ രണ്ടുപേരും മർത്തോമ സമുദായത്തിലാണ് ജനിച്ചു കൊള്ളുന്നത്, ഗ്രാൻഡ് പേരൻസ്. தாத்தா பாட்டி மார்த்தோமா அப்படிங்கிற ஒரு சமுதாயத்துல கம்யூனிட்டியில சர்ச்சில் தான் இருந்தாங்க. എന്നാൽ രക്ഷയെപ്പറ്റിയും സ്നാനത്തെപ്പറ്റിയും മനസ്സിലാക്കിയത് അവരുടെ വിവാഹം കഴിഞ്ഞതിന് ശേഷമാണ്. രക്ഷിப்பை பத்தி ஞான ஸ்நானத்தை பத்தி எல்லாம் அவங்க திருமணத்துக்கு அப்புறமா தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. അങ്ങനെ എൻ്റെ ഗ്രാൻഡ് ഫാദർ മനസ്സിലാക്കിയ സത്യത്തെ പറ്റി പള്ളിയിലെ അച്ഛനുമായിട്ട് സംസാരിച്ചു. அப்படியே கிராண்ட் ஃபாதர் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட சத்தியத்தை பத்தி சர்ச்சில் ஃபாதர்கிட்ட பேசினாங்க. പക്ഷേ അദ്ദേഹത്തിന് ആ സത്യം അംഗീകരിക്കാനായിട്ട് സാധിച്ചില്ല. ஆனா அந்த ஃபாதர் அந்த சத்தியத்தை ஒத்துக்க முடியல அவங்களால. എന്ന് മാത്രമല്ല, ഗ്രാൻഡ് ഫാദറിന്റെ കരണക്കുറ്റിക്ക് അടിച്ച് പള്ളിക്ക് പുറത്താക്കുകയാണ് ചെയ്തത്. அவங்க கன்னத்திலே அடிச்சு அவங்க சர்ச்சுக்கு வெளியே போக சொல்லிட்டாங்க. കർത്താവിന് വേണ്ടി കഷ്ടം അനുഭവിക്കുന്നത് താന് സന്തോഷത്തോടു കൂടി സ്വീകരിച്ചു. கர்த்தருக்காக கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு விஷயம் அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. പിന്നീട് ഒരു ദിവസം പോലും മർത്തോമ പള്ളിയിൽ പോയിട്ടില്ല. அதுக்கப்புறமா ஒரு தடவை கூட அந்த மார்த்தோமா சர்ச்சில் அவங்க போனது கிடையாது. പിന്നെ എൻ്റെ ഗ്രാൻഡ് മദറും പിന്നെ ദൈവം കൊടുത്ത മക്കൾ ഓരോരുത്തരും രക്ഷിക്കപ്പെട്ടു, സ്നാനപ്പെട്ടു, മുന്നോട്ട് വന്നു. அதுக்கப்புறமா பாட்டி அவங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தங்களா ரட்சிப்பை ஏத்துக்கிட்டு
சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ഈ കാലത്താണ് ബ്രദറൻ സഭ കേരളത്തിൽ ആരംഭിക്കുന്നത്. அந்த காலத்துல தான் பிரதரன் சர்ச் கேரளத்துல ஆரம்பிச்சது. ബ്രദറൻ സഭയുടെ രൂപീകരണത്തിൽ ദൈവം ഉപയോഗിച്ച 6 സഹോദരന്മാരിൽ ഒരാളായിരുന്നു എൻ്റെ ഗ്രാൻഡ് ഫാദർ. ஆக்சுவலி பிரதரன் சர்ச் ஃபார்மேஷன் அந்த டைம்ல உருவாகிற அந்த டைம்ல வந்து 6 பிரதர்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் அவங்க ആന്റിയോட താത്ത. അങ്ങനെ തൻ്റെ ജീവിതാവസാനം വരെ ആ സഭയിൽ തന്നെ വിശ്വസ്തമായിട്ട് നിന്ന് പ്രവർത്തിച്ചിരുന്ന ഒരാളാണ് എൻ്റെ ഗ്രാൻഡ് ഫാദർ. അത് ഉപദേശി എന്ന് അറിയപ്പെടുന്നു. കാരണം ചെറിയ തോതിൽ പ്രസംഗിക്കുകയൊക്കെ ചെയ്യുമായിരുന്നു. கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை அவங்க பிடித்து அவங்க வாழ்ந்தாங்க. பாஸ்டர் அப்படின்ற பேர்ல அவங்க അറിയപ്പെട്ടാங்க. എൻ്റെ ഫാദറിന്റെ പേര് NJ ചാക്കോ എന്നാണ്. ആന്റിയോட அப்பா പേര് NJ ചാക്കോ. ചാക്കോ സാർ എന്നാണ് എല്ലാവരും വിളിക്കുന്നത്. ചാക്കോ സാർ அப்படின்னு എല്ലാരും കൂപ്പിടുവാங்க. എൻ്റെ ഫാദറും ഗ്രാൻഡ് ഫാദറിന്റെ ആ പാത തന്നെ തുടർന്നു. അപ്പാവും താത്താവും വിശ്വാസത്തിലെ തുടർന്ന് വന്നിട്ട് இருந்தாங்க. കേരളത്തിലെ കുമ്പനാട് എന്ന സ്ഥലമാണ് എൻ്റെ ജന്മദേശം. കേരളാവിലെ കുമ്പനാട് அப்படின்ற ஊர் தான் ആന്റി பிறந்த ஊர். അപ്പൊ എൻ്റെ പിതാവ് കുമ്പനാട്ട് നോയൽ മെമ്മോറിയൽ ഹൈസ്കൂൾ എന്നൊരു സ്കൂളുണ്ട്, അവിടുത്തെ ഹെഡ് മാസ്റ്റർ ആയിരുന്നു. റോയൽ മെമ്മോറിയൽ அப்படின்ற ഒരു ഹൈസ്കൂളിൽ வந்து ആന്റിயோட அப்பா HM இருந்தாரு. എൻ്റെ പിതാവ് അങ്ങനെ വചനം പ്രസംഗിക്കുന്ന ആളായിരുന്നില്ല. എന്നാൽ സഭയ്ക്ക് നല്ല ഉപദേശങ്ങളും ആലോചനകളും പറഞ്ഞു കൊടുക്കുമായിരുന്നു. அவங்க அப்பா வந்து பெரிய உபதேசம் பண்ற ப்ரீச்சர் கிடையாது, பெரிய ஒரு ப்ரீச்சர் கிடையாது. ஆனா வந்து சர்ச்சை வந்து நிறைய ஊழியம் பண்ணாங்க. உபதேசம் பண்றது அவங்க ஒத்துழைச்சு போறதுல எல்லாம் நல்லாதான் இருந்தாரு. സഭയിലും കുടുംബത്തിലും സമൂഹത്തിലും എല്ലാവരും മാനിക്കപ്പെട്ട ഒരു വ്യക്തിയായിരുന്നു താൻ. சபையில அதே மாதிரி சொசைட்டில குடும்பத்தில எங்க இருந்தாலும் அவங்க ரொம்ப கனம் കൊടുക്കக்கூடிയവങ്ങളാ இருந்தாங்க. എൻ്റെ മാതാവിന്റെ പേര് അച്ചാമ്മ. ആന്റിയോட അമ്മ പേര് അച്ചാമ്മ. യാക്കോബ സമുദായത്തിൽ നിന്നും രക്ഷിക്കപ്പെട്ടാണ് എൻ്റെ മാതാവ് വന്നത്. அவங்க வந்து யாக்கோபாய அப்படின்ற ഒരു കമ്മ്യൂണിറ്റിയിൽ ഇருந்து രക്ഷിക്കപ്പെട്ട് വന്നാங்க. അങ്ങനെ ഞങ്ങളുടെ മാതാപിതാക്കളൊക്കെയും രക്ഷിക്കപ്പെട്ട് ആ നിലയിൽ വന്നത് മുഖാന്തരം ഞങ്ങളുടെ തലമുറകൾ ആ നിലയിൽ അനുഗ്രഹിക്കപ്പെടുവാൻ തക്കവണ്ണം ഇടയായി. ஆண்டியோட அப்பா அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அப்படியே வந்ததுனாலேயே அவங்களோட அடுத்த தலைமுறைகள் வந்து ஆசீர்வாதிக்கப்படுவதற்கு കാരണമായിച്ചു. ഞാൻ 10ാമത്തെ വയസ്സിൽ സൺഡേ സ്കൂൾ വെച്ചാണ് രക്ഷയുടെ അനുഭവത്തിലേക്ക് വരുന്നത്. ആന്റി வந்து രക്ഷിക്കപ്പെട്ടത് 10ാவது പഠിക്കുമ്പോൾ സൺഡേ സ്കൂളിൽ 10ാമത്തെ വയസ്സിൽ 10ാவது വയസ്സിൽ அவங்க രക്ഷിക്കപ്പെട്ടാங்க. 15ാമത്തെ വയസ്സിൽ സ്നാനപ്പെട്ട് സഭയോട് ചേർന്നു. 15ാவது വയസ്സിൽ வந்து ஞானஸ்நானம் பெற்று அவங்க ചർച്ചിൽ പോകാൻ ആരംഭിച്ചാங்க. വിശ്വാസത്തോടുള്ള ബന്ധത്തിൽ നോക്കുമ്പോൾ ഞാൻ 3ാം തലമുറയിലെ വിശ്വാസിയാണ്. விசுவாசி அப்படின்னு சொல்லும் போது நான் 3ാவது തലമുറയിലെ വിശ്വാസി அப்படின்னு சொல்லிடலாம். ഞങ്ങളുടെ കൊച്ചുമക്കൾ 5ാം തലമുറക്കാരാണ്. ஆண்டியோட பேர பிள்ளைங்க வந்து 5ാவது തലമുറയില് വിശ്വാസികളാ இருக்காங்க. ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന എന്ന് പറയുന്നത് കർത്താവിന്റെ വരവ് വരെയും ഞങ്ങളുടെ തലമുറകൾ വിശ്വാസത്തെ നിലനിൽക്കണം എന്നുള്ളതാണ് ഞങ്ങളുടെ എന്നുമുള്ള ഒരു പ്രാർത്ഥന. ஆண்டியோட ஜெபம் என்னென்றால் கர்த்தருடைய வருக வரைக்கும் விசுவாசத்துடன் நிற்க வேண்டும் அப்படின்னு தான். പിന്നെ അധ്യക്ഷ സൽക്കാരം എന്നുള്ള ഒരു കാര്യം
എൻ്റെ ഭവനത്തിൽ ഞാൻ കണ്ട് പഠിച്ചിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. கெஸ்ட்டை வந்து பராமரிக்கிறது அது வந்து நான் பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் எங்க ஃபேமிலியில இருந்து. ബ്രദറൻ സഭക്കാർക്ക് എല്ലാ വർഷവും ഒരാഴ്ചത്തെ കൺവെൻഷൻ എൻ്റെ ദേശത്ത്, അതായത് കുമ്പനാട്ട് വെച്ച് ഉണ്ടായിരുന്നു. பிரதரன் சர்ச்சு அவங்க நடத்தக்கூடிய கன்வென்ஷன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாரம் நடத்தக்கூடிய கன்வென்ஷன் கும்பநாடு அப்படின்ற ஊர்ல എല്ലാ വർഷവും നടത്തിയിട്ട് இருந்தாங்க. ആ സമയത്ത് കേരളത്തിന്റെ പല ഭാഗങ്ങളിൽ നിന്നും സഹോദരന്മാര് കടന്നു വരും. അവർക്ക് താമസിക്കാനുള്ള സൗകര്യം ഞങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരുക്കി കൊടുക്കും. அந்த கன்வென்ஷன் நடக்கும்போது கேரளாவில் மற்ற ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய சகோதரங்கள் வருவாங்க. அவங்கள தங்க வைக்கிறது ആന്റിയുടെ വീട്ടിൽ தான். അതുപോലെ തന്നെ പ്രസംഗിക്കാൻ വരുന്ന ദേവദാസന്മാര് ഞങ്ങളുടെ വീട്ടിൽ തന്നെയാണ് താമസിച്ചിരുന്നത്. ப்ரீச்சர்ஸா பிரசங்கம் பண்ணக்கூடிய சகோதரங்களும் இருப்பாங்க. அவங்களும் அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. എൻ്റെ മാതാവ് ഒരു മടിയും കൂടാതെ എല്ലാവരെയും സൽക്കരിച്ചിരുന്നു. ஆண்டியோட அம்மா வந்து எல்லாரையும் ரொம்ப பராமரிக்கிறது பார்த்திருக்கேன். അത് എൻ്റെ ജീവിതത്തിലും പ്രാവർത്തികമാക്കുവാൻ ദൈവം സഹായിച്ചു. அது வந்து ஆண்டியோட வாழ்க்கையிலும் வந்து அப்படியே ஒரு மாதிரியா எடுத்துக்க முடிஞ்சது. ട്രെയിനിങ് ക്ലാസ്സിനുള്ള ബന്ധത്തിലും അല്ലാതെയും അനേകർക്ക് അതിസൽക്കാരം ചെയ്യുവാനുള്ള കൃപ ദൈവം ഞങ്ങൾക്ക് തന്നുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். அந்த டைம்ல கூட நிறைய பேருக்கு வந்து ஊழியம் பண்ண வீட்டுல வர்றவங்களுக்கு நிறைய ஊழியம் பண்ணக்கூடிய ഒരു സിറ്റുവേഷൻ ഇരുന്നത്. ഞങ്ങളുടെ വിവാഹം നടക്കുന്നത് 1969 ജൂലൈ 17-നാണ്. 1969 ജൂലൈ 17 தான் ஆண்டியோட மேரேஜ் நடக்குது. ആ സമയത്ത് വിവാഹത്തെ പറ്റിയോ കുടുംബജീവിതത്തെ പറ്റിയോ ഉള്ള ഒരു ക്ലാസ്സുകളൊന്നും അങ്ങനെ ആരും പഠിപ്പിക്കാറില്ലായിരുന്നു. ഞാൻ കേട്ടിട്ടുമില്ല. அந்த டைம்ல வந்து குடும்ப வாழ்க்கையை பத்தி திருமண வாழ்க்கையை பத்தி எல்லாம் யாரும் கிளாஸ் எடுக்கிறது இல்ல. அதனால நானும் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணதும் கிடையாது. അതുകൊണ്ട് വിവാഹത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കണം എന്നുള്ള ആവശ്യബോധം എനിക്ക് അന്ന് ഉണ്ടായിട്ടില്ലായിരുന്നു. ഞാൻ പ്രാർത്ഥിച്ചിട്ടുമില്ല. திருமண வாழ்க்கைக்காக பிரேயர் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியாது. அதனால நான் பிரேயர் பண்ணதும் கிடையாது. എന്നാൽ ദേവദാസന്മാർ ഞങ്ങളുടെ ഭവനത്തിൽ വന്ന് താമസിച്ചുകൊണ്ടിരുന്നുകൊണ്ട് അവരെ എനിക്ക് വളരെ ബഹുമാനവും ആദരവുമായിരുന്നു. கர்த்தருடைய ஊழியக்காரங்க வந்து வீட்டுல தங்குவாங்க. அவங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்டா நான் இருந்தேன். അതുകൊണ്ട് തന്നെ എന്നെ വിവാഹം ചെയ്യുന്ന ആൾ വചനം നന്നായി പ്രസംഗിക്കുകയും പഠിപ്പിക്കുകയും ചെയ്യുന്ന ഒരാളെ ആയിരിക്കണം എന്നുള്ളൊരു ആഗ്രഹം മനസ്സിലുണ്ടായിരുന്നു. அதனாலேயே எனக்கு மனசுக்குள்ள இப்போ இருந்த ஒரு ஆசை என்னென்றால் என்னோட கணவன் வந்து கர்த்தருடைய வசனம் ப்ரீச் பண்றவங்களா கர்த்தரோட ஊழியக்காரங்களா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ഞാൻ പ്രാർത്ഥിച്ചിട്ടില്ലെങ്കിലും ദൈവം എൻ്റെ ആഗ്രഹത്തെ മാനിച്ചു. വലിയൊരു ദൈവദാസനെ തന്നെ എനിക്ക് ഭർത്താവായിട്ട് തന്നു. நான் அதுக்குன்னு ஜெபம் பண்ணது கிடையாது. இருந்தாலும் கர்த்தர் வந்து என்னை மானித்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்தாரு. അച്ഛൻ്റെ ബൈബിളിലുള്ള പരിജ്ഞാനവും അറിവും ഒക്കെ കണ്ടപ്പോൾ എനിക്ക് അദ്ദേഹത്തിന്റെ ഭാര്യയായിരിക്കാനായിട്ടുള്ള എന്താണ് യോഗ്യത എന്ന് ഞാൻ ചിന്തിച്ചു പോയിട്ടുണ്ട്. அவங்களுக்கு இந்த பைபிள் நிறைய அறிவு இருக்கும். நிறைய அந்த நாலேஜை பார்த்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ദൈവത്തെ മാനിക്കുകയും അതുപോലെ തന്നെ ബഹുമാനിക്കുകയും ചെയ്ത ഒരു ബ്രദർ ഭവനത്തിലേക്കാണ് എന്നെ വിവാഹം ചെയ്തത്. கர்த்தருக்கு மானத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு கனம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு தான் நான் திருமணமாயி போனது. അവിടെയും അച്ഛൻ്റെ ഗ്രാൻഡ് ഫാദർ ആണ് മർത്തോമാ സഭയിൽ നിന്നും ആദ്യമേ രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ട് മുന്നോട്ട് വന്നത്.
அங்கேயும் அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் தான் மார்த்தோமா சர்ச்சிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இந்த விசுவாசத்துக்கு வந்திருந்தாங்க. വിവാഹത്തിന് ഒരു വർഷം മുൻപ് തന്നെ എൻ്റെ പിതാവ് കർത്താവിന്റെ സന്നിധിയിലേക്ക് ചേർക്കപ്പെട്ടു. மேரேஜுக்கு ஒரு வருடம் முன்னாடியே ஆண்டியோட அப்பா வந்து இறந்துட்டாரு. 56-ാമത്തെ വയസ്സിലാണ്. അപ്രതീക്ഷിതമായിട്ടുള്ള ഒരു മരണമായിരുന്നു. ആരും പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു സമയത്താണ് പിതാവ് മരിച്ചത്. 56வது வயசுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அவங்க இறந்துட்டாங்க. എന്നാലും ദൈവം എൻ്റെ മാതാവിനെ വളരെ സഹായിച്ചു. இருந்தா கூட கர்த்தர் வந்து துணையா இருந்தாரு. அவங்க அம்மா கூட துணையா இருந்தாரு. മക്കളെയൊക്കെ ശരിയായ നിലയിൽ വിവാഹം കഴിപ്പിച്ചു. பிள்ளைங்களை எல்லாம் சரியா திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. അങ്ങനെ ഞങ്ങളുടെ വിവാഹവും നന്നായിട്ട് നടക്കുവാൻ ദൈവം സഹായിച്ചു. அப்படியே எங்களுடைய மேரேஜும் கூட நல்லபடியா நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. എൻ്റെ മാതാവ് 43 വർഷക്കാലം വിധവയായിട്ട് ജീവിച്ചു. 43 வருடங்கள் வந்து அவங்க அம்மா வந்து விதவையா இருந்தாங்க. എന്നാൽ കർത്താവിന് വേണ്ടി വളരെയധികം പ്രയോജനപ്പെട്ടു. സഹോദരിമാരുടെ ഇടയിൽ ക്ലാസ്സുകൾ എടുക്കുകയും ഒക്കെ ചെയ്യുന്നുണ്ടായിരുന്നു. கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க. சகோதரிங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க, ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. അമ്മച്ചി എല്ലാ വിധത്തിലും എനിക്ക് ഒരു മാതൃക ആയിരുന്നു. அம்மா வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க. ഞങ്ങളുടെ വിവാഹം കഴിക്കുന്ന സമയത്ത് അച്ഛൻ ഭോപ്പാലിലായിരുന്നു. ஆண்டி திருமணம் பண்ற அந்த டைம்ல வந்து அங்கிள் வந்து போபால்ல இருந்தாங்க. വിവാഹം കഴിഞ്ഞ് ഞാനും ഭോപ്പാലിലേക്ക് ഞങ്ങൾ ഒരുമിച്ച് പോയി. திருமணம் முடிஞ்சு ஒன்னா போபாலுக்கு போனாங்க. ഒരു വർഷം കഴിഞ്ഞ് ഞങ്ങൾക്ക് ദൈവം ഒരു മകനെ തന്നു. ஒரு வருஷம் முடிஞ்ச பின்பு கர்த்தர் வந்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. കുഞ്ഞിന് 3 മാസം ഉള്ളപ്പോൾ അച്ഛൻ അമേരിക്കയിലേക്ക് പോയി. முதல் பையனுக்கு 3 மாசம் இருக்கும்போது அங்கிள் வந்து அமெரிக்கா கிளம்பினாங்க. അവിടെ ഒരു ബൈബിൾ സ്കൂളിലേക്കാണ് പോയത്. എമ്മൗസ് ബൈബിൾ സ്കൂൾ എന്ന് പറഞ്ഞ ബൈബിൾ സ്കൂളിലേക്കാണ് പോയത്. எம்மாவுஸ் பைபிள் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலுக்கு தான் அவங்க போயிருந்தாங்க. അവിടെ ഒരു വർഷം പഠിച്ചതിന് ശേഷം ഞാൻ ലോയ്ക്കാണ് പഠിച്ചിരുന്നത്. ലോയുടെ മാസ്റ്റേഴ്സ് ഡിഗ്രി എടുക്കണം എന്നുള്ളതായിരുന്നു വലിയൊരു ആഗ്രഹം. ஒரு வருஷம் வந்து அவங்க லா படிச்சாங்க. லா படிச்சதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி எடுக்கணும்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. അന്നത്തെ ലോകപ്രകാരം നല്ല ഒരു ജീവിതം ജീവിക്കണമെന്ന് വലിയൊരു ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். അങ്ങനെ ഒരു വർഷം ബൈബിൾ സ്കൂളിൽ പഠിച്ചു. ഒരു வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சதுக்கு அப்புறமா പല തിക്ത അനുഭവങ്ങളും ആ കാലയളവിൽ ഉണ്ടായി. நிறைய கசப்பான அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு. യഥാർത്ഥ ക്രിസ്തീയ ജീവിതം എന്താണ് എന്ന് അമേരിക്ക ചെന്നാൽ കാണാം എന്നുള്ള വലിയൊരു പ്രതീക്ഷ ഉണ്ടായിരുന്നു. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அமெரிக்காவில தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். പക്ഷെ അതിന് വിപരീതമായിട്ടാണ് പല കാര്യങ്ങളും സംഭവിച്ചത്. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லா விஷயங்களும் நடந்தது. അവിടെ ബൈബിൾ പഠിക്കാൻ പോയ കോളേജിൽ ചെറിയൊരു പാർട്ട് ടൈം ജോലി കൊടുത്തു. அவங்க படிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தாரு. അത് നാട്ടിൽ അച്ഛൻ ഒരിക്കലും ചെയ്യാത്ത ജോലിയാണ്. അവിടെയുള്ള കുട്ടികളുടെ പ്ലേറ്റുകളെല്ലാം ഭക്ഷണം കഴിഞ്ഞതിന് ശേഷം പ്ലേറ്റുകളെല്ലാം വാഷ് ചെയ്യുക, ടോയ്ലറ്റ് എല്ലാം കഴിയുക, ഇതാണ് അന്നത്തെ ജോലി കൊടുത്തത്. அங்க என்ன பார்ட் டைம்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கிற பிள்ளைங்களோட பிளேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளேட் எல்லாம் வாஷ் பண்றது, டாய்லெட் கிளீன் பண்றது, இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. അത് തന്റെ ആവശ്യങ്ങൾക്ക് മതിയാകില്ലായിരുന്നു.
அது வந்து தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அது பத்தாம இருந்துச்சு. പട്ടിണി എന്താണെന്ന് ദൈവം മനസ്സിലാക്കി കൊടുത്തത് ആ നാട്ടിൽ വെച്ചാണ്. பட்டினி சாப்பாடு இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுத்தாரு. കേരളത്തിൽ ഒരിക്കലും പട്ടിണി കിടക്കേണ്ടതായിട്ട് വന്നിട്ടില്ല. കേരളാവിல இருக்கும்போது ஒரு நாளும் பட்டினி கிடந்தது கிடையாது. എന്നാൽ സമൃദ്ധിയുടെ നാട്ടിൽ വെച്ചാണ് ദൈവം അത് പഠിപ്പിച്ചത്. ஆனா நிறைய செழிப்பான ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் அது கற்றுக் கொடுத்தாரு. ദൈവത്തിൽ മാത്രം ആശ്രയിച്ച് ജീവിക്കുവാൻ ദൈവം പഠിപ്പിക്കുകയായിരുന്നു. கர்த்தரை மட்டும் நம்பி எப்படி வாழணும் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. പല സമയങ്ങളിൽ ഇങ്ങനെ ഓരോ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കും, ദൈവം ഉത്തരം കൊടുക്കും. അത് ചിലപ്പോൾ 25 പൈസയ്ക്കായിരിക്കും, 50 പൈസയ്ക്കായിരിക്കും, അല്ലെങ്കിൽ 1000 രൂപയ്ക്കായിരിക്കും. എന്താണെങ്കിലും ഓരോ സമയത്തും ദൈവത്തിൽ ആശ്രയിച്ച് ജീവിക്കാൻ ഉള്ള ഒരു പരിശീലനം അവിടെ ചെന്നിട്ട് കിട്ടി. நிறைய தேவைகள் இருந்தது. 25 பைசாயோட தேவையா இருந்தாலும், 1 ரூபாயா இருந்தாலும், 1000 ரூபாய் தேவையா இருந்தாலும், கர்த்தர் முன்னாடி வந்துகிட்டு கேட்டுட்டு அது வாங்குறது எப்படி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் தான் அன்னைக்கு கர்த்தர் கொடுத்தாரு. എന്നാൽ താൻ ആത്മീയമായി സംതൃപ്തനായിരുന്നില്ല. ஸ்பிரிச்சுவலா ஆத்மீகமா அவங்க ஒரு திருப்தியா வாழ்ந்தது கிடையாது. കാരണം താൻ ഇവിടെ നിന്ന് ചെന്നിട്ട് അവിടെയുള്ള ബ്രദർ സഭകളിൽ ആണ് പോയത് ആരാധനയ്ക്ക്. ஏன்னா இங்க இருந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பிரதர் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ആ കാലയളവിൽ പല സഭകളിലും കറുത്ത വർഗക്കാരും അവര് വെളുത്തവരും ഒന്നിച്ചിരുന്ന ദൈവത്തെ ആരാധിക്കുന്ന രീതിയില്ലായിരുന്നു. அந்த போகக்கூடிய அந்த காலத்துல வந்து கருப்பா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளுப்பா இருக்கிறவங்க இந்த ரெண்டு பேருமே ஒன்னா ஒருமித்து ആരാധിക്കக்கூடிய ഒരു സൂழ்நிலை கிடையாது. അങ്ങനെ അച്ചായൻ 1-2 സഭകളിൽ പോയി. ഒരു 1-2 ചർച്ചിൽ அவங்க പോയി பார்த்தாங்க. അവിടെയുള്ള ലീഡേഴ്സ് ആയിട്ടുള്ളവര് ഷെയ്ക്ക് ഹാൻഡ് പോലും കൊടുക്കാൻ തയ്യാറായില്ല. அங்கேயுள்ள லீடர்ஸ் வந்து ஷேக் ஹேண்ட் கூட அவங்க കൊടുക്കவே ഇല്ല. കാരണം തന്റെ നിറം അല്പം ഡാർക്കായിരുന്നു. അതുകൊണ്ട് താൻ ഇന്ത്യക്കാരനാണെന്നൊന്നും അവർക്ക് അറിയില്ല. പക്ഷെ സാധാരണഗതിയിൽ അങ്ങനെ സായിപ്പന്മാർ മാത്രം ഉള്ള ചർച്ചുകളാണ്. അപ്പോൾ അവർക്ക് അത് കണ്ടപ്പോൾ അംഗീകരിക്കാനായിട്ട് കഴിഞ്ഞില്ല. வெள்ளக்காரங்க மட்டும் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் வந்து அங்கிள் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின் அப்படின்றதுனால அவங்க இந்தியக்காரங்கன்னு கூட தெரியாது. அந்த ஸ்கின் வந்து டார்க்கா இருக்கிறதுனால அவங்க ஏத்துக்க தயாரா இருந்ததில்ல. അങ്ങനെ അച്ഛന്റെ മനസ്സ് വളരെ വിഷമിച്ചു. அவங்க ரொம்ப ഫീൽ பண்ணாங்க. ക്രിസ്ത്യാനികൾ എന്ന് പറഞ്ഞാൽ ഇങ്ങനെയാണോ ജീവിക്കേണ്ടത് എന്നുള്ള ഒരു വലിയൊരു ചോദ്യം, ഒരു ചോദ്യചിഹ്നമായി തന്റെ മനസ്സിൽ ഇങ്ങനെ ആഴമായിട്ട് കിടന്നു. கிறிஸ்துவின் பிள்ளைங்க வந்து இப்படி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க മനസ്സുக்குள்ளே வந்துருச்சு. ദൈവത്തോടും മത്സരിക്കാനായിട്ട് തുടങ്ങി. கர்த்தர் மேலேயும் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ബൈബിൾ വായിക്കാതെയായി. வசனம் பைபிள் படிக்கிறது இல்ல. அப்புறமா സഭയിൽ പോകാതെയായി. சர்ச்சுக்கு போகாம விட்டாரு. പക്ഷേ ദൈവത്തോടെ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നു. ஆனா கர்த்தர் முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. അപ്പോൾ ദൈവം തന്നോട് സംസാരിക്കുന്നതായിട്ട് തനിക്ക് തോന്നി. அந்த நேரத்திலே வந்து கர்த்தர் அவர்கிட்ட பேசினாரு. താൻ ആ സമയത്ത് ചിന്തിച്ചത് ഒന്നുകിൽ ബൈബിൾ ശരിയായിരിക്കണം, അല്ലെങ്കിൽ ക്രിസ്തുമതം എന്ന് പറയുന്ന ആ മതം പറയുന്ന കാര്യങ്ങൾ ശരിയായിരിക്കണം എന്ന്. ഏതാണ് ശരിയെന്നുള്ളത് തനിക്ക് മനസ്സിലാകുന്നില്ല എന്ന രീതിയിലാണ് ദൈവസന്നിധിയിലേക്ക് വരുന്നത്. கர்த்தர் முன்னாடி என்ன ஜெபம் பண்ணாரு அப்படின்னா, ஒண்ணு
வசனம் சரியாதான் இருக்கணும். இல்லைன்னா அந்த கிறிஸ்துவ மதம் சொல்றது சரியாதான் இருக்கணும். இதுல எது சரின்னு தான் அவங்க கத்தர்ட்ட கேட்டுட்டு இருந்தாரு. അപ്പോൾ ദൈവം തന്നോട് സംസാരിച്ചത്, നീ എന്തിനാണ് മറ്റുള്ളവരുടെ കുറ്റം അന്വേഷിച്ച് നടക്കുന്നത്? നീ ബൈബിൾ പഠിച്ച് സത്യം മനസ്സിലാക്കുന്നതനുസരിച്ചിട്ട് നിനക്ക് അങ്ങോട്ട് അനുസരിക്കരുതോ എന്നൊരു ചോദ്യമാണ് ചോദിച്ചത്. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வந்து கர்த்தர் அவங்களோட இதயத்துல வந்து ஒரு கேள்வியை எழுப்பினாரு. எதுக்காக வசனத்தை கிறிஸ்து மதத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், வசனத்துல என்ன சொல்லியிருக்கோ அப்படியே நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. നീ ബൈബിൾ പഠിച്ച് സത്യമെന്ന് കാണുന്ന കാര്യങ്ങൾ അനുസരിച്ച് മറ്റുള്ളവരെ കാണിച്ചു കൊടുക്കുക എന്ന രീതിയിലാണ് ദൈവം തന്നോട് സംസാരിച്ചത്. கர்த்தர் என்ன பேசினாரு அப்படின்னா, நீ வேதத்தை கத்துக்கிட்டு அது வந்து அடுத்தவங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொன்னாரு. അങ്ങനെ ദൈവസന്നിധിയിൽ താനൊരു തീരുമാനമെടുത്തു, ഞാൻ ബൈബിൾ വായിക്കും, ബൈബിൾ പഠിക്കും, അതിലെ സത്യങ്ങൾ മനസ്സിലാക്കുന്നതനുസരിച്ചിട്ട് ഞാൻ മറ്റുള്ളവർക്ക് പറഞ്ഞു കൊടുക്കും എന്നുള്ള ഒരു തീരുമാനം എടുത്തു. அப்படியே கர்த்தர் முன்னாடியே அவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. நான் வேதத்தை கற்றுக்கிட்டு அது மத்தவங்களுக்காக பரிமாறணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு. അന്ന് ദൈവം പ്രധാനമായിട്ട് കാണിച്ചു കൊടുത്ത ഒരു സത്യമാണ് ശിഷ്യത്വം എന്നുള്ള വിഷയം. டிசைபிள்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அன்னைக்கு கர்த்தர் வந்து சொல்லி கொடுத்தாரு. ആ സമയങ്ങളിൽ ശിഷ്യത്തെ പറ്റിയുള്ള പഠിപ്പിക്കലൊന്നും കാര്യമായിട്ട് ഉണ്ടായിരുന്നില്ല. டிசைபிள்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி எல்லாம் ரொம்ப அந்த காலத்துல பேசுனதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. താനത് പഠിപ്പിക്കും എന്നുള്ള ഒരു തീരുമാനം ആ സമയത്തെടുത്തു. அவர் வந்து அந்த விஷயத்தை பத்தி சொல்லி கொடுக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு. അങ്ങനെ നാട്ടിൽ വരുമ്പോൾ ആദ്യമൊക്കെ പഠിപ്പിക്കുന്ന വിഷയം ശിഷ്യത്വം എന്നുള്ളത് തന്നെയായിരുന്നു. இந்த ஒரு விஷயத்தை சீடர்களை எப்படி உருவாக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ബൈബിൾ സ്കൂളില് ഒരു വർഷത്തെ പഠിത്തം കഴിഞ്ഞു. அந்த பைபிள் ஸ்கூல்ல வந்து அவங்க படிப்பு முடிஞ்சிச்சு. തന്റെ ആഗ്രഹം എന്ന് പറയുന്നത് ലോയിൽ മാസ്റ്റേഴ്സ് ഡിഗ്രി എടുക്കണം എന്നുള്ളതായിരുന്നു. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா லா இன் மாஸ்டர்ஸ் டிகிரி அதுதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. അങ്ങനെ അതിന്റെ അഡ്മിഷന് വേണ്ടി തിരക്കി, അഡ്മിഷൻ കിട്ടി. அப்படியே அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. എന്നാൽ അമേരിക്കയ്ക്ക് പോകുന്നതിന് മുമ്പ് എൻ്റെ മാതാവ് ഒരു അഡ്വൈസ് കൊടുത്തിരുന്നു. அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆன்ட்டியோட அம்மா வந்து அவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க. അത് ഞാനിപ്പോൾ ഇതിന്റെ ഈ പറയുമ്പോൾ ഞാനതൊക്കെ ഓർത്തു പോവുകയാണ്. ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞത്, മോനെ നീ ബൈബിൾ പഠിക്കാൻ പോവുകയാണെങ്കിൽ അത് തന്നെ നീ പഠിച്ച് മുന്നോട്ട് പോയാൽ മതി. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகனே நீ வந்து பைபிள் படிக்க போறேன் அப்படின்னா அது மட்டும் படிச்சுட்டு முன்னாடி போகணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. കാരണം ദൈവം നിനക്ക് വചനം പഠിപ്പിക്കാനും പ്രസംഗിക്കാനുമുള്ള വലിയൊരു കഴിവ് തന്നിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് നീ ആ നിലയിൽ തന്നെ മുന്നോട്ട് പോയാൽ മതി എന്ന് അങ്ങനെ ഒരു അഡ്വൈസ് കൊടുത്തിരുന്നു. ஏன்னா அவருக்கு வந்து வசனத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ப்ரீச் பண்றதுக்குன்னு கர்த்தர் ஒரு ஒரு டேலண்டை கொடுத்திருக்காரு. அது வந்து அம்மா உணர்த்தி சொல்லிட்டாங்க. അപ്പോൾ പിന്നെ മറ്റേ ലോയ്ക്ക് മാസ്റ്റേഴ്സിന് അങ്ങനെ അഡ്മിഷൻ കിട്ടി. അതിന് പോകാനുള്ള തയ്യാറെടുപ്പൊക്കെ എടുത്തുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് ഒരു ദിവസം താനിങ്ങനെ നടന്നു പോവുകയാണ്. அப்படியே லா படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைச்சு அதுக்கு தயாரா இருக்கும்போது அவங்க ஒரு நாள் அவங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ഒരു ഇന്ത്യാന ബാപ്റ്റിസ്റ്റ് കോളേജ് എന്ന പേരില് ഒരു ബൈബിൾ കോളേജ് കണ്ടു. இந்தியானா பாப்டிஸ்ட் காலேஜ் அப்படின்ற பேர்ல ஒரு பைபிள் காலேஜ் பார்த்தாரு. അപ്പൊ വെറുതെ അവിടെ ഒന്ന് കയറി ചെന്നു. சும்மா வந்து அங்க உள்ள போனாங்க.
അവിടെ ചെന്നപ്പോൾ അവിടെയുള്ള ഒരു പ്രൊഫസർ ഹോസ്റ്റർ എന്ന് പറഞ്ഞ ആളുമായിട്ട് സംസാരിച്ചു. அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரோட அவங்க பேசினாங்க. ചൈനയോട് എന്തിനാണ് ഇവിടെ വന്നത്, എന്താണ് ചെയ്യുന്നത്, കാര്യങ്ങളൊക്കെ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് അദ്ദേഹം ചോദിച്ചു. என்ன பண்றீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலா அந்த ப்ரொஃபஸர் கேட்டாரு. ലോയ്ക്ക് പഠിക്കാനായിട്ട് പോവുകയാണ് എന്ന് പറഞ്ഞു. இவங்க வந்து நான் லா படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு படிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. അപ്പോൾ അദ്ദേഹം ചൈനയോട് പറഞ്ഞു, ഇന്ത്യയിൽ എത്രയോ ആയിരക്കണക്കിന് ആളുകളാണ് നരകത്തിലേക്ക് പോകുന്നത്. அந்த நேரத்துல ப்ரொஃபஸர் வந்து அவங்கள்ட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவில வந்து எத்தனை ஆத்மாக்கள் வந்து நரகத்துக்கு போயிட்டு இருக்கு. ഞങ്ങൾ ഇവിടെ നിന്ന് മിഷണറിമാരെ വചനം പറഞ്ഞു കൊടുക്കാൻ അങ്ങോട്ട് അയക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. நாங்க இங்க இருந்து மிஷனரிகளை எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். നിങ്ങളാകട്ടെ പണം സമ്പാദിക്കാനായിട്ട് അമേരിക്കയിലേക്ക് വരികയാണ് ചെയ്യുന്നത്. ஆனா இந்தியால நீங்க என்ன பண்றீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ഇന്ത്യയിലെ ജനങ്ങളെ കുറിച്ച് നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ട ആളാണല്ലോ, ഇന്ത്യയിലെ ജനങ്ങളെ കുറിച്ച് ഒരു ചിന്തയും നിങ്ങൾക്കില്ലയോ എന്ന് ചോദിച്ചു. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ഇന്ത്യയിലെ ജനങ്ങൾ നരകത്തിൽ പോകുമ്പോൾ നിങ്ങൾ ഇവിടെ വന്ന് പണം സമ്പാദിക്കുന്നതാണോ ശരിയായ നടപടി എന്ന് ചോദിച്ചു. പിന്നെ இந்தியாவிலே வந்து நிறைய மக்கள் வந்து நரகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்க இங்கே வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கிறது தான் முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. അദ്ദേഹത്തിന്റെ വാക്കുകൾ ചൈന വളരെ വേദനിപ്പിച്ചു. அந்த ப்ரொஃபசர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து இவங்களை ரொம்ப ஹட் பண்ணாங்க. എന്റെ താമസ സ്ഥലത്ത് ചെന്ന് പിന്നെയും വളരെയധികം അതിനെപ്പറ്റി ചിന്തിച്ചു, ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചു. அவங்க அங்க வந்து தங்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு போய் ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ദൈവസന്നിധിയിൽ കരഞ്ഞു തന്നെ പ്രാർത്ഥിച്ചു. கர்த்தர் முன்னாடியே அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. അങ്ങനെ അവസാനം ദൈവഹിതം മനസ്സിലാക്കി. கடைசி அவங்க கர்த்தருடைய சித்தத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ലോയ്ക്ക് പഠിക്കുവാനുള്ള പ്ലാൻ വേണ്ട എന്ന് വെച്ചു. லா படிக்கிறதுக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தாரு. അത് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം കോളേജിൽ തന്നെ ചെന്നു. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லயே வந்து அவங்க காலேஜுக்கு போனாங்க. അപ്പോഴും ആ പ്രൊഫസറെ കണ്ടു. அப்போ கூட அந்த ப்ரொஃபசர் இருந்தாரு. പ്രൊഫസർ ചോദിച്ചു, എന്ത് തീരുമാനമാണ് എടുത്തതെന്ന് ചോദിച്ചു. என்ன தீர்மானத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்டாரு. അപ്പോ പറഞ്ഞു, ഞാൻ ലോയ്ക്ക് പോകുന്നില്ല, ഞാൻ ഭർത്താവിന്റെ വേലയ്ക്ക് പോകണമെന്നുള്ള ആഗ്രഹമുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. நான் லா படிக்கிறதுக்காக போகல, கர்த்தரோட ஊழியத்துக்காக போறேன் அப்படின்னு சொன்னாரு. അപ്പോൾ അദ്ദേഹം പറഞ്ഞു, നിങ്ങൾ ഉടനെ അങ്ങനെ പോകരുത്, കുറച്ചു നാൾ ബൈബിൾ പഠിച്ചതിന് ശേഷം നിങ്ങൾ പോകാവൂ എന്ന് പറഞ്ഞു. അദ്ദേഹം അവിടെ തന്നെ അപ്പോൾ തന്നെ ചൈന അവിടെ അഡ്മിഷൻ കൊടുക്കുകയും ചെയ്തു. ப்ரொஃபசர் உடனே நீங்க போகக்கூடாது, கர்த்தரோட வசனத்தை வேதத்தை கற்றுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அங்கேயே உடனே அட்மிஷன் போட்டு கொடுத்தாங்க. അങ്ങനെ 1972 ഈ സംഭവം നടക്കുന്നത്. 1972 தான் இது நடக்குது. അപ്പൊ ആ സമയത്ത് ഞാൻ നാട്ടിലാണ്. அந்த டைம்ல வந்து ஆண்டி ஊர்ல இருந்தாங்க, കേരളയില്. അപ്പൊ ഫുൾ ടൈം വർക്കിന് വേണ്ടി പോവുകയാണ് എന്നുള്ളൊരു തീരുമാനം എടുത്ത വിവരമൊന്നും ഞാൻ അറിയുന്നില്ല. அவங்க முழு நேர மினிஸ்ட்ரிக்காக போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தது அப்போதைக்கு ஆண்டிக்கு தெரியல. കാരണം അന്ന് ലാൻഡ് ഫോണോ മൊബൈൽ ഫോണോ ഒന്നും ഉള്ള കാലമല്ല. அந்த காலத்துல வந்து மொபைல் போன் லேண்ட் போன் எல்லாம் இல்ல. ലെറ്റർ എഴുതിയാൽ 1 മാസം എടുക്കും ഇവിടെ ലഭിക്കാനായിട്ട്. லெட்டர் எழுதிட்டேன் அப்படின்னா 1 மாசம் ஆகும் அது கிடைக்கிறதுக்கு. അങ്ങനെ 1 മാസം കഴിഞ്ഞ് എനിക്ക് ലെറ്റർ കിട്ടി. ഞാൻ ഇങ്ങനെ തീരുമാനമെടുത്തു എന്ന് പറഞ്ഞൊരു ലെറ്റർ കിട്ടി.
இந்த மாதிரி கர்த்தருடைய மினிஸ்ட்ரிக்காக ஒப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை 1 மாசத்துக்கு அப்புறமா ஆண்டி கிட்ட கிடைச்சிச்சு. അങ്ങനെ ഫുൾ ടൈം അതിലേക്ക് പോകാൻ ഉള്ള ഒരു ചിന്തയൊന്നും എൻ്റെ മനസ്സിലില്ലായിരുന്നു. முழு நேர ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ജോലിയുള്ള ബന്ധത്തിൽ കർത്താവിന്റെ വേലയും ചെയ്യുക എന്നത് എനിക്ക് വളരെ താല്പര്യമായിരുന്നു. வேலை பார்த்துக்கிட்டே கர்த்தருடைய ஊழியமும் பண்ற ஒரு நிலைமை தான் எனக்கு பிடிச்சிருந்தது. എന്നാൽ ആ സമയത്ത് ഞാൻ എൻ്റെ മാതാവ് പറഞ്ഞ കാര്യം ഓർത്തു. ஆனா அந்த நேரத்துல வந்து ஆண்டியோட அம்மா சொன்ன அந்த வார்த்தைகளே ஆண்டிக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. അങ്ങനെ ദൈവത്തിന്റെ ഹിതം ആണ് എന്ന് എനിക്ക് പൂർണ്ണമായിട്ട് മനസ്സിലായി. ഞാൻ അതിനെ കീഴ്പ്പെടുകയും ചെയ്തു. அப்படியே இது கர்த்தருடைய சித்தம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டி வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. എൻ്റെ മാതാവിനോടും വിവരം പറഞ്ഞപ്പോൾ തനിക്കും വളരെ സന്തോഷമായി. இந்த விவரத்தை வந்து இது வந்து அவங்க அம்மாட்ட சொன்னப்ப அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. അന്ന് ഫുൾ ടൈം മിനിസ്ട്രിയുടെ ചാലഞ്ചസിനെ പറ്റി ഒന്നും അറിയില്ല. പക്ഷെ തീരുമാനമെടുത്തു. ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கல. அது தெரியும் கிடையாது. പിന്നീട് ഞാന് ഞങ്ങളുടെ മകന് 1.5 വയസ്സായപ്പോഴാണ് ഞാൻ അമേരിക്കയിലേക്ക് പോകുന്നത്. அவங்க பையனுக்கு 1.5 வயசு இருக்கும்போது தான் ஆண்டி வந்து ஊர்ல இருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. ദൈവം വിശ്വാസ ജീവിതത്തിന്റെ ആദ്യത്തെ സ്റ്റെപ്പ് പഠിപ്പിച്ചത് ആ യാത്രയിലാണ്. அந்த பயணத்துல தான் கர்த்தர் வந்து விசுவாச வாழ்க்கையில வந்து முதல் ஸ்டெப் கற்றுக் கொடுத்தாரு. ഞങ്ങൾ തനിയാണ് പോകുന്നത്. അത് അറിയുന്നവരാരും തന്നെ ഇല്ല. தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ഇന്നത്തെ പോലെ സ്ട്രെയിറ്റ് ഫ്ലൈറ്റ് നേരിട്ട് അങ്ങനെ ഇല്ലായിരുന്നു. அமெரிக்காவுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது. എനിക്ക് കിട്ടിയ ടിക്കറ്റിന് 5 സ്ഥലത്ത് ഞാൻ എയർപോർട്ട് മാറി പ്ലെയിൻ മാറി കയറേണ്ട ആവശ്യം വന്നു. 5 இடத்துல வந்து பிளேன் மாறி ஏறி தான் போற மாதிரி ഒരു சூழ்நிலை. കുഞ്ഞു കയ്യിലുണ്ട്, ബാഗുണ്ട്. കയറുകയും ഇറങ്ങുകയും ഫ്ലൈറ്റിൽ കയറുകയും ഇറങ്ങുകയും തെറ്റാതെ ഓരോ ഫ്ലൈറ്റിലും കയറണം ഇറങ്ങണം. ഇതെല്ലാം ദൈവം സാധിപ്പിച്ചു വന്നു. ഒരു ദൂതനെ എൻ്റെ കൂടെ ഇങ്ങനെ അയച്ചു കാര്യങ്ങൾ നടത്തി എന്ന് വേണം എനിക്ക് പറയാൻ. கூட பையன் இருக்கான், லக்கேஜ் இருக்கு. அதே மாதிரி 5 இடத்துல ஏறி இறங்கி கரெக்டா ஏறணும் இறங்கணும். இந்த நேரத்துல எல்லாம் கூட கர்த்தர் வந்து ஒரு ஏஞ்சல் வந்து கர்த்தரோட ஏஞ்சல் வந்து கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ഞാൻ എങ്ങനെ യാത്ര ചെയ്തു എന്നുള്ളത് ഇപ്പോഴും എനിക്കൊരു അത്ഭുത വിഷയമായിട്ടാണ് ഇരിക്കുന്നത്. அந்த பயணத்தை பத்தி நினைச்சா இன்னும் ஒரு அற்புதமா தான் எனக்கு தோணுது. അവസാനം അമേരിക്കയിലെ ന്യൂയോർക്ക് എന്ന എയർപോർട്ടിലെത്തി. கடைசி வந்து அமெரிக்காவில நியூயார்க் ஏர்போர்ட்ல போய் சேர்ந்தோம். അപ്പോൾ നമ്മുടെ വലിയ പെട്ടികളൊന്നും നമുക്ക് നമ്മുടെ കൂടെ കൊണ്ടുപോകുന്നില്ല. അത് അവസാനം ന്യൂയോർക്കിൽ ഇറങ്ങുമ്പോഴാണ് നമ്മുടെ പെട്ടി കിട്ടുന്നത്. കയ്യിലൊരു ഹാൻഡ് ബാഗ് മാത്രമേ ഉള്ളൂ. கையில ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மட்டும்தான் எடுக்க முடியும். பெரிய அந்த லக்கேஜ் எல்லாம் அங்க நியூயார்க் வந்ததுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். അവിടെ വെച്ച് എല്ലാവരും അവരവരുടെ പെട്ടി എടുത്തുകൊണ്ട് പോയി. പെട്ടി ഇങ്ങനെ എല്ലാ പെട്ടികളും അങ്ങനെ വെക്കും. അപ്പോൾ അതിൽ നിന്ന് ഓരോരുത്തരും അവരുടെ പെട്ടി കാണുമ്പോൾ അത് എടുക്കും. அவங்க ஒவ்வொருத்தங்க அங்க அவங்கவங்க பெட்டி எடுத்துட்டு போனாங்க. ഞാൻ നോക്കുമ്പോൾ എല്ലാവരും പെട്ടി എടുത്തുകൊണ്ട് പോയി. എൻ്റെ പെട്ടി മാത്രം കാണുന്നില്ല. எல்லாரும் லக்கேஜஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசி என்னோட ஆண்டியோட லக்கேஜ் மட்டும் காணாம போயிடுச்சு. ഞാൻ മാത്രം അവിടെ ശേഷിച്ചു. മറ്റവരെല്ലാം പോയി. ஆண்டி மட்டும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. மத்தவங்களெல்லாம் கிளம்பினாங்க. എന്ത് ചെയ്യണമെന്നറിയാതെ ഒരു പിടിയില്ലാതെ അങ്ങനെ നിൽക്കുകയാണ്. என்ன பண்ணணும்னு தெரியாம நின்னுட்டு இருந்த ஒரு டைம் தான். അവിടെ നിന്ന് പിന്നെയും വേറൊരു എയർപോർട്ടിലോട്ട് പോയിട്ട് വേണം വേറൊരു പ്ലെയിനിൽ കയറേണ്ടതാണ്.
அங்கே இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போய் தான் அடுத்த பிளேன் ஏறணும். ദൈവം അന്നേരം ഒരു ബുദ്ധി തോന്നിപ്പിച്ചു. கர்த்தர் ஒரு சிந்தனை புத்தியை கொடுத்தாரு. அப்ப അവിടെ യൂണിഫോം ഇട്ട പല മദാമ്മമാരും ഉണ്ടായിരുന്നു. അവരോട് പോയി സംസാരിക്കുക എന്ന് ദൈവം അങ്ങനെ എനിക്കൊരു ആലോചന തന്നു. கர்த்தர் வந்து ஒரு யோசனை கொடுத்தாங்க. அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய ஒரு சில வெள்ளைக்காரங்களை பார்த்தோம். അവരോട് ഞാൻ കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. ഇംഗ്ലീഷിൽ ആദ്യമായിട്ടാണ് ഞാൻ അങ്ങനെ അമേരിക്കയിൽ ആദ്യത്തെ സംസാരം എന്നാണ്. അവരോട് കാര്യങ്ങളൊക്കെ വിശദീകരിച്ച് പറഞ്ഞു. അവര് റെക്കോർഡെല്ലാം നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, പെട്ടി എങ്ങനെയോ തെറ്റി വേറെ ഫ്ലൈറ്റിൽ വേറെ രാജ്യത്ത് പോയി, അതുകൊണ്ട് അതിനി തിരിച്ചു വരണമെങ്കിൽ 1 മാസം എടുക്കുമെന്ന് പറഞ്ഞു. அன்னைக்குதான் முதலா நான் இங்கிலீஷ் பேசுனதுன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல விவரமா விஷயத்தை பத்தி சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பெட்டி அந்த லக்கேஜ் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுச்சு, 1 மாசத்துக்கு அப்புறமா தான் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ദൈവത്തിൽ ആശ്രയിക്കാൻ ദൈവം എന്നെ അവിടെയും പഠിപ്പിക്കുകയായിരുന്നു ചെയ്തത്. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்காக அப்ப கூட கர்த்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. അതിനുശേഷം ഞാൻ ആ എയർപോർട്ടിൽ നിന്നും ടാക്സിയിൽ അടുത്ത എയർപോർട്ടിലോട്ട് പോയി. அதுக்கப்புறமா ஏர்போர்ட்ல இருந்து ஆண்டியும் பையனையும் கூட்டிட்டு ஒரு டாக்ஸியில வந்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு போனான். അങ്ങനെ അവിടെ നിന്നും അച്ഛൻ താമസിക്കുന്ന സ്ഥലത്ത് ഫ്ലൈറ്റ് എത്തി. அங்க இருந்து அங்கிள் தங்கக்கூடிய அந்த ஊருக்கு ഫ്ലൈറ്റ് പോയിடுச்சு. അവിടെ അച്ഛൻ അവിടെ വെയിറ്റ് ചെയ്യുന്നുണ്ടായിരുന്നു. அங்க அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. പക്ഷെ പെട്ടി നഷ്ടപ്പെട്ടതുകൊണ്ട് എനിക്കോ മകനോ ചേഞ്ച് ചെയ്യാനായിട്ട് വസ്ത്രങ്ങളൊന്നുമില്ല. லக்கேஜ் தொலைஞ்சிருச்சு. அதனால இவங்க ஆண்டிக்கு பையனுக்கு சேஞ்ச் பண்றது கூட ட்ரெஸ் கிடையாது. അവിടെയും ദൈവം ഞങ്ങളെ കരുതി. அங்கே கூட கர்த்தர் பார்த்துட்டாரு. അച്ഛൻ താമസിച്ചിരുന്ന ആ ബിൽഡിങ്ങിൽ 2 മലയാളി സിസ്റ്റേഴ്സ് ഉണ്ടായിരുന്നു. அங்கிள் தங்கக்கூடிய அந்த ஃபிளாட்ல வந்து 2 മലയാളി இருந்தாங்க. അവര് വിവരം അറിഞ്ഞിട്ട് എനിക്ക് അവരുടെ സാരിയും ഒക്കെ കൊണ്ടു തന്ന് അവര് വളരെ സ്നേഹത്തോടുകൂടി കാര്യങ്ങളൊക്കെ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്തു. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு தேவையான ட்ரெஸ் பையனுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க. പിന്നീട് അത്യാവശ്യമുള്ള സാധനങ്ങൾ ഞങ്ങൾ കടയിൽ പോയി വാങ്ങിച്ചു. அப்புறம் ரொம்ப தேவையான பொருட்கள் எல்லாம் அங்க கடையில போயிட்டு வாங்கணும். അങ്ങനെ 1 മാസം കഴിഞ്ഞ് പിന്നെ പെട്ടി ലഭിക്കുകയും ചെയ്തു. 1 மாசத்துக்கு அப்புறமா சொன்ன மாதிரி அந்த ലഗേജ് கிடைச்சிச்சு. പിന്നീട് ഞങ്ങള് ബൈബിൾ സ്കൂളിൽ പഠിത്തം കഴിഞ്ഞിട്ട് പിന്നീട് സെമിനാരിയിലാണ് പിന്നീട് പഠിക്കാനായിട്ട് പോകുന്നത്. அந்த பைபிள் ஸ்கூல்ல படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த செமினாரிக்கு படிக்க போயிட்டாங்க. വിശ്വാസ ജീവിതം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ് എന്ന് ദൈവം പഠിപ്പിച്ച വർഷങ്ങളായിരുന്നു അത്. ஒரு விசுவாச வாழ்க்கை என்ன என்று கர்த்தர் அன்னைக்குதான் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ഓരോ ആവശ്യത്തിന്റെ മധ്യത്തിലും ദൈവസന്നിധിയിൽ ചോദിക്കുക, ദൈവത്തോട് വാങ്ങിക്കുക, അങ്ങനെയുള്ള ഒരു ജീവിതമായിരുന്നു ഞങ്ങളുടെ അടുത്ത 4 വർഷങ്ങൾ. ஒவ்வொரு தேவைகள் வரும்போதும் அது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் முன்னாடியே வந்து கேட்டு வாங்கிக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு இருந்தது. ദൈവത്തിൽ ആശ്രയം എങ്ങനെ ദൈവത്തിൽ ആശ്രയിക്കണം, എങ്ങനെ ദൈവത്തിന്റെ പൂർണ്ണമായിട്ട് നമ്മുടെ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടി ചോദിച്ച് ലഭിക്കുക എന്ന് പറയുമ്പോൾ വളരെ സന്തോഷമുള്ള ഒരു ജീവിതമാണ്. കർത്താവിനോട് ചോദിക്കുക, കർത്താവ് തരിക, അങ്ങനെ ജീവിക്കുന്ന ഒരു ജീവിതം എന്ന് പറയുന്നത് വളരെ സന്തോഷമുള്ള ഒരു ജീവിതമായിട്ടാണ് ഞങ്ങൾക്ക് അനുഭവപ്പെട്ടത്. வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன தேவைகளுக்காக கூட ஒவ்வொரு தேவைகளுக்காக கூட கர்த்தர் முன்னாடி வந்து அது கேட்டு வாங்கி அது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அது அதுதான் கிறிஸ்திய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா எங்களுக்கு அன்னைக்கு இருந்தது. ചോദിച്ചാല് ദൈവം അങ്ങനെ ധാരാളമായിട്ട് തരത്തില്ല. கேட்டா கர்த்தர் வந்து தாராளமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ആ ആവശ്യത്തിന് മതിയായത് മാത്രം ആ സമയത്ത് തരും.
என்ன தேவையோ அதுக்கு அது மட்டும் கர்த்தர் அந்த நேரத்துல கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாரு. സെമിനാരിയിൽ പഠിക്കുമ്പോൾ ഫീസ് കൊടുക്കേണ്ട ആവശ്യമുണ്ട്. செமினாரியில படிச்சிட்டு இருக்கும்போது வந்து அவங்க ஃபீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. 2-3 സന്ദർഭങ്ങളിൽ ഞങ്ങളുടെ കയ്യിൽ ഫീസ് കൊടുക്കാൻ പണമില്ലായിരുന്നു. ஒரு 2-3 டைம்ல வந்து ஃபீஸ் கொடுக்கிறதுக்கு அந்த ஒரு സിറ്റുവേഷൻ இல்லாம இருந்துச்சு. பணம் இல்லாம இருந்தது. എന്നാൽ അത് ഓഫീസിൽ ചെന്ന് പറയുവാൻ ഞങ്ങൾക്ക് രണ്ടുപേർക്കും വളരെ ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்ல அப்படின்னு ஆபீஸ்ல போய் சொல்ல வேண்டியது அது வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. ഒരു പ്രാവശ്യം ഞാൻ തന്നെ പോയി പറഞ്ഞു, 2 പ്രാവശ്യം അച്ഛൻ തന്നെ പോയി പറഞ്ഞു. ஒரு தடவை ஆண்டி போய் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு 2 தடவை அங்கிள் தான் போய் சொன்னாரு. അവര് അങ്ങനെ ഒരു കരുണയും കാണിക്കത്തില്ല, നമ്മളോട് പരുഷമായിട്ട് സംസാരിക്കത്തേ ഉള്ളൂ. அவங்க வந்து இவங்க மேல மெர்சியா எல்லாம் எதுவும் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹார்ஷா தான் பேசிட்டு இருந்தாங்க. അങ്ങനെ വിശ്വാസം ദൈവത്തിൽ അങ്ങനെ ആശ്രയിച്ചാണ് ഞങ്ങൾ ആ വർഷങ്ങളിലൊക്കെ ജീവിച്ചത്. அப்படியே கர்த்தர் மேலேயே நம்பிக்கையை வச்சு கர்த்தரே நம்பிதான் அந்த வாழ்க்கை போயிட்டு இருந்தது. എന്ത് ആവശ്യം വന്നാലും ആരോടും പണം ചോദിക്കുകയില്ല, അങ്ങനെ ചോദിച്ച് വാങ്ങിക്കുകയില്ല എന്നുള്ള തീരുമാനം ഞങ്ങൾക്കുണ്ടായിരുന്നു. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பண தேவைகள் வந்தாலும் கூட அடுத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தோம். സാമ്പത്തികം കുറവായിരുന്നു എങ്കിലും കർത്താവിന് കൊടുക്കുന്നതിൽ ഒരു പ്രയാസവും ഞങ്ങൾക്ക് വന്നിട്ടില്ല. பணம் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருந்தது இருக்கு அப்படின்னா கூட கர்த்தருக்காக கொடுக்கறதுல குறையெல்லாம் வச்சது கிடையாது. ആ സമയത്ത് 2 പേഴ്സുകൾ ഞങ്ങൾ സൂക്ഷിക്കുമായിരുന്നു. அந்த டைம்ல 2 பர்ஸ் வந்து அங்க வச்சிட்டு இருந்தாங்க. കർത്താവിന് വേണ്ടി എത്ര ശതമാനം കൊടുക്കണം എന്നുള്ള തീരുമാനം നേരത്തെ തന്നെ എടുക്കും. எத்தனை சதவீதம் கர்த்தருக்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு முன்னாடியே எடுத்துட்டு இருந்தோம். അപ്പൊ ഒരു പേഴ്സ് കർത്താവിന് വേണ്ടി അങ്ങനെ മാറ്റി വെച്ചേക്കുന്നതും ഒരു പേഴ്സ് നമ്മുടെ ദൈനംദിന ജീവിതത്തിന്റെ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടിയും അങ്ങനെ 2 പേഴ്സാണ് ഉണ്ടായിരുന്നത്. ஒரு பஸ் வந்து கர்த்தருக்காக கொடுக்கறதுக்குன்னு, இன்னொரு பஸ் வந்து அன்றாட தேவைகளுக்காக பூர்த்தி செய்யறதுக்காக எடுத்து வச்சிருந்தோம். എന്നാൽ ഒരു കാരണവശാലും കർത്താവിന് വേണ്ടി മാറ്റിവെച്ച ആ പേഴ്സിൽ നിന്നും വീട്ടാവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടി ഞങ്ങൾ എടുക്കുകയില്ലായിരുന്നു. எந்த ஒரு காரணத்துக்காகவும் கர்த்தருக்காக எடுத்து வச்சிருக்கிற அந்த பஸ்ல இருந்து அன்றாட தேவைகளுக்காக பணத்தை எடுத்ததே கிடையாது. അങ്ങനെ ഇല്ലായ്മയുടെ കാലത്തും കർത്താവിന് വേണ്ടി ചെലവാക്കാനും ധാരാളം അതിസൽക്കാരം ചെയ്യുവാനും ദൈവം ഞങ്ങളെ എടുത്ത് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. ஒன்றுமே இல்லாம இருந்த அந்த சூழ்நிலையில கூட கர்த்தருக்காக செலவு பண்றதுக்கு, கர்த்தருக்காக கொடுக்கறதுக்குன்னு கர்த்தர் உதவி செஞ்சாரு. അങ്ങനെ സമൃദ്ധിയുടെ നാട്ടിൽ ദൈവത്തിൽ ആശ്രയിച്ച് എങ്ങനെ ജീവിക്കാം എന്ന് പഠിപ്പിച്ചതിന് ശേഷമാണ് ഞങ്ങളെ നാട്ടിലേക്ക് തിരിച്ചയക്കുന്നത്. அந்த செழிப்பான ஊர்ல வந்து ஒன்றுமே இல்லாம கர்த்தருக்காக எப்படி பயன்படணும், அதை எப்படி பணத்தை செலவு விடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு தான் திரும்பி ஊருக்கு திரும்பி வந்தாங்க. ഞങ്ങൾ നാട്ടിലേക്ക് വരുവാൻ തീരുമാനിച്ചപ്പോൾ ടിക്കറ്റ് വാങ്ങിക്കാൻ ഞങ്ങളുടെ കയ്യിൽ പണമില്ലായിരുന്നു. ஊருக்கு திரும்பி வரதா முடிவு செஞ்ச அந்த நேரத்துல கூட டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட கையில பணம் கிடையாது. ഞങ്ങളുടെ അടുത്ത ഒരു ഫ്രണ്ട് ഉണ്ടായിരുന്നു. അദ്ദേഹത്തോട് ഞങ്ങൾ പറഞ്ഞു, ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ടിക്കറ്റ് എടുത്തോ, ഞങ്ങൾ അവിടെ പോകുന്ന വഴി അവിടെ ഇറങ്ങി നിങ്ങൾക്ക് അതിന്റെ പണം തരാമെന്ന് പറഞ്ഞു. വിശ്വാസത്താൽ ഞങ്ങൾ അങ്ങനെ അങ്ങ് പറയുകയാണ് ചെയ്തത്. அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவங்கள்ட்ட டிக்கெட் எடுத்துக்கோங்க, ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா பணத்தை உடனே திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஒரு விசுவாசம் கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்கள்ட்ட கேட்டது. அப்படி അങ്ങനെ ദൈവം ഞങ്ങളുടെ ആവശ്യം അറിഞ്ഞു, ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥന അറിഞ്ഞു. ടിക്കറ്റിന്റെ ആവശ്യമായിട്ടുള്ള പണം ദൈവം ഞങ്ങൾക്ക് തരികയും ചെയ്തു. ഞങ്ങളത് ന്യൂയോർക്കിലാണ് ആ ഫ്രണ്ട്, ന്യൂയോർക്കിൽ വെച്ചാണ് ടിക്കറ്റ് എടുത്തിരുന്നത്, ദൈവത്തിന് കൊടുക്കുകയും ചെയ്തു.
அப்படியே கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தோம். அதே மாதிரியே கர்த்தர் கொடுத்தாரு. திரும்பி அந்த பணத்தை அந்த ഫ്രണ്ടുക്ക് കൊടുത്തതാ കൊടുത്തിരുന്നു. ദൈവത്തിന്റെ വിശ്വസ്തത എത്ര വലുതാണ് എന്നുള്ളത് ഞങ്ങളെ പഠിപ്പിച്ചു. கர்த்தர் எப்படி பத்திரமா பராமரிப்பாரு, பார்த்துப்பாரு அப்படின்னு தான் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. അവിടെ ഉണ്ടായിരുന്ന സഭയിലെ ദൈവമക്കളുടെ കൂട്ടായ്മയും കരുതലും ഒരിക്കലും മറക്കുവാൻ സാധിക്കാത്തവണ്ണം അത്ര വലുതായിരുന്നു. அந்த அந்த ஊர்ல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சர்ச் மக்களுடைய ஃபெலோஷிப்பு, பாசம் அதெல்லாம் எங்களால மறக்கவே முடியல. ഞങ്ങളുടെ ആത്മീയ ജീവിതത്തിന്റെ സുവർണ കാലമായിരുന്നു അത് എന്ന് പറയാൻ സാധിക്കും. ஸ்பிரிச்சுவல் லைஃப் பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல காலமா இருந்தது. ഞങ്ങൾ നാട്ടിലേക്ക് വരുമ്പോൾ സഭയിലുള്ള എല്ലാവരും എയർപോർട്ടിൽ വന്ന് അവിടെ വെച്ച് പാട്ടുപാടി പ്രാർത്ഥിച്ച് എല്ലാവരും കെട്ടിപ്പിടിച്ച് ചുംബനം ചെയ്ത് കരഞ്ഞാണ് ഞങ്ങളെ വിട്ടത്. ஏர்போர்ட்ல அவங்க வழி அனுப்ப வந்தாங்க. சர்ச் மக்கள் எல்லாம் வந்தாங்க. கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து ரொம்ப அழுது அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி தான் அவங்களை அனுப்புனாங்க. അന്ന് ഞങ്ങളുടെ മൂത്ത മകന് 10 വയസ്സായി. அதுக்குள்ள பெரிய பையனுக்கு 10 வயசாயிடுச்சு. രണ്ടാമത്തെ മകൾക്ക് 8 വയസ്സ്. ரெண்டாவது பொண்ணுக்கு 8 வயசு. മൂന്നാമത്തെ മകള് ജോവാനയ്ക്ക് 2 മാസം പ്രായമായിരുന്നു. மூணாவது பொண்ணு ஜோவானுக்கு 2 மாசம் மட்டும்தான் இருந்தது. മൂത്ത മകനെ മാത്രമേ നാട്ടില് അപ്പച്ചനും അമ്മച്ചും ഒക്കെ കണ്ടിട്ടുള്ളൂ. பெரிய பையனை மட்டும்தான் தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்திருக்காங்க. മറ്റേ 2 മക്കളെയും ആരും കണ്ടിട്ടില്ല. மத்த 2 பிள்ளைங்களுமே அவங்க பார்த்ததில்லை. എന്നാൽ ഞങ്ങള് നാട്ടിൽ വരുമ്പോൾ 10 വർഷം കഴിഞ്ഞാണ് വരുന്നത്. ഞങ്ങളെ സ്വീകരിക്കാൻ ആരും ഉണ്ടായിരുന്നില്ല. 10 வருடங்களுக்கு அப்புறமா ஊருக்கு திரும்பி வரும்போது அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு யாருமே இருந்ததில்லை. സഭയിൽ നിന്ന് ഞങ്ങളെ യാത്ര അയക്കാൻ എല്ലാവരും ഉണ്ടായിരുന്നു. പക്ഷേ നാട്ടിൽ വന്നപ്പോൾ ഞങ്ങളെ സ്വീകരിക്കാൻ ഞങ്ങൾ തിരുവനന്തപുരം എയർപോർട്ടിലാണ് വന്നിറങ്ങുന്നത്. അവിടെ ഞങ്ങൾ നോക്കുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് പരിചയമുള്ള ഒരാളെ പോലും അവിടെ കാണാനായിട്ട് സാധിച്ചില്ല. அமெரிக்கால இருந்து கிளம்பும்போது எல்லாரும் நிறைய சந்தோஷமா வழி அனுப்புனாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா கேரளாவில் வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல தான் வந்து இறங்குனாங்க. அந்த நேரத்துல அங்க யாருமே இல்ல, அவங்கள ரிசீவ் பண்றதுக்குன்னு யாருமே இல்ல. അതിന്റെ ഒരു കാരണം ഞങ്ങൾക്ക് പിന്നെയാണ് മനസ്സിലാവുന്നത്. അന്ന് ബന്ധായിട്ടുള്ള ഒരു ദിവസമാണ്, അതുകൊണ്ടാണ് വരാത്തതെന്ന്. അത് മാത്രമല്ല, ഞങ്ങൾ പണം കൊണ്ടല്ല ഞങ്ങൾ വന്നിരുന്നത്. അങ്ങനെ വലിയ പണം സമ്പാദിച്ച് വലിയ ധനവാന്മാരായിട്ടൊന്നുമല്ല ഞങ്ങൾ വന്നത്. ഞങ്ങൾ മക്കളെയും കൊണ്ട് വന്നു, അത്രേ ഉള്ളൂ. അപ്പോൾ അതുകൊണ്ട് തന്നെ ആർക്കും ഞങ്ങളെ വലിയ സ്വീകരിക്കാനായിട്ടുള്ള ഒരു താല്പര്യവും ഉണ്ടായില്ല. யாருமே ரிசீவ் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு 2 காரணம் இருந்திருக்கு. ஒண்ணு வந்து அன்னைக்கு கேரளாவில் ஸ்ட்ரைக்கா தான் இருந்துச்சு. 2வது வந்து நிறைய சம்பாதிச்சு நிறைய பணம் சொத்தோட எல்லாம் திரும்பி ஊருக்கு வரல. அதனால கூட ரிசீவ் பண்றதுக்கு யாரும் வரல, സന്തോഷமா யாரும் வர முடியல. ഞങ്ങൾ അവിടെ 2-3 മണിക്കൂറുകൾ എയർപോർട്ടിൽ ഇരുന്നു ആരെങ്കിലും വരുമോ എന്ന് വെയിറ്റ് ചെയ്തു നോക്കിയിട്ട്. 2-3 மணி நேரம் கூட அங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு. അവിടെ നല്ല ഇരുട്ടാണ്, ഇലക്ട്രിസിറ്റി അന്ന് അപ്പോഴില്ല, നല്ല മഴയുമാണ്. அப்ப கரண்ட் இல்ல, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, ரொம்ப இருட்டா இருந்தது. ഇന്നത്തെ പോലെ ഇരിക്കാനുള്ള സൗകര്യങ്ങളൊന്നും ഒന്നുമില്ല. அப்போ இப்ப இருக்கிற மாதிரி வசதி உட்கார்றது கூட அந்த டைம்ல வசதி இல்ல. 2 മാസം ഉള്ള കുഞ്ഞാണ് കയ്യിലുള്ളത്. 2 மாதம் வயசு ഏജാன ഒരു പിള്ള தான் கையில പിടിച്ച് തൂക്കി വെച്ചിട്ട് இருந்தோம். ഏതായാലും ദൈവം സഹായിച്ച് ഞങ്ങളുടെ ഒരു കസിൻ വിവരം അറിഞ്ഞ്, അവർ തിരുവനന്തപുരത്താണ് താമസിക്കുന്നത്, വിവരം അറിഞ്ഞ് അവിടെ വന്നു. திருவனந்தபுரம் இருக்கக்கூடிய ஒரு கசின் வந்து அவங்க விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க.
അങ്ങനെ ഞങ്ങൾ അവൻ വന്ന ഒരു ടാക്സിയൊക്കെ പിടിച്ചു അവരുടെ വീട്ടിൽ കൊണ്ടുപോയി രാത്രിയിൽ. அப்படியே ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. അവിടെ ചെന്നപ്പോൾ അവിടെയും കറണ്ട് ഇല്ല, ക്യാൻഡിൽ ലൈറ്റ് ആണുള്ളത്. அங்கேயும் கரண்ட் கிடையாது. அந்த மெழுபத்தியில மட்டும்தான் இருந்துச்சு. അമേരിക്കയിലാണെങ്കിൽ ഒരു ദിവസം പോലും കറണ്ട് ഇല്ലാതെ ഞങ്ങൾ ആ 10 വർഷത്തിൽ ജീവിച്ചിട്ടില്ല. அமெரிக்காவில் இருக்கும்போது 10 வருடங்களுக்கு இடையில ஒரு நாள் கூட கரண்ட் இல்லாம அவங்க இருந்தது கிடையாது. ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഇത് ആദ്യത്തെ ഒരു അനുഭവമായിരുന്നു. இது பிள்ளைங்களுக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. എന്നാൽ അവര് പരാതികളൊന്നും പറഞ്ഞില്ല. ஆனா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க சொன்னது கிடையாது. രാവിലെ ഞങ്ങള് പിന്നീട് ടാക്സി എടുത്ത് വീട്ടിലേക്ക് വന്നു. அப்புறம் காலையில வந்து ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. പിന്നെ ഞങ്ങള് മക്കളോട് നേരത്തെ തന്നെ പറഞ്ഞിരുന്നു, നാട്ടിൽ വന്നാൽ അമേരിക്കയിലെ ജീവിതമല്ല, കഷ്ടതയും പ്രയാസവും ഒക്കെ ഉണ്ട്, നമ്മൾ മിഷൻ വർക്കിനാണ് പോകുന്നത് എന്ന് അത് വളരെ ക്ലിയർ ആയിട്ട് അവരെ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കിയിരുന്നു. முன்னாடியே பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு தான் ஆன்ட்டி அங்கிளும் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அங்க அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி எல்லாம் வசதியா எல்லாம் இருக்க முடியாது. ஊருக்கு வந்தான்னா நிறைய கஷ்டம் இருக்கும். மினிஸ்ட்ரி பண்ணா ரொம்ப பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க. വീട്ടിൽ വന്നപ്പോഴും എൻ്റെ പിതാവിനും മാതാവിനും വലിയ സന്തോഷമൊന്നും കണ്ടില്ല. കാരണം ഞങ്ങള് ഒന്നുമില്ലാത്തവരായിട്ടല്ലേ വരുന്നത്. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கூட பெரிய சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றுமே இல்லாம, சம்பாத்தியம் பணம் எதுவுமே இல்லாம தானே ஊருக்கு திரும்பி வந்திருந்தாங்க. ദൈവം പഠിപ്പിച്ച ഒരു ലെസന് ആ സമയത്ത് മനുഷ്യരിൽ ആശ്രയിക്കരുത്, ബന്ധുക്കളിൽ ആശ്രയിക്കരുത്, വീട്ടുകാരിൽ ആശ്രയിക്കരുത്, യഹോവയെ തന്നെ ആശ്രയിക്കുക. ആ സത്യം ദൈവം ഞങ്ങളെ പഠിപ്പിക്കുക എന്നോട്. ദൈവം ഞങ്ങളെ കൈ ഉപേക്ഷിക്കുകയില്ല എന്ന ധൈര്യം ദൈവം പകർന്നു തന്നു. அப்ப கூட கர்த்தர் வந்து பாடத்தை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. கற்றுக் கொடுத்த அந்த லெசன் என்னன்றால், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை, ரிலேட்டிவ்ஸ, யாரையும் மனுஷங்களே நம்ப கூடாது, கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் கர்த்தர் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாரு. അങ്ങനെ ഞങ്ങൾ ഒരു മാസം വീട്ടിൽ താമസിച്ചു. அப்படியே ஒரு மாதம் வந்து வீட்டிலே தங்கினாங்க. അതിനുശേഷം ഞങ്ങൾ തൃശ്ശൂരിലേക്ക് ആണ് മാറിയത്. அதுக்கப்புறமா திரிஷூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாறினாங்க. തൃശ്ശൂരുള്ള ജ്ഞാനഹരൻ സഹോദരൻ ഞങ്ങൾ അമേരിക്കയിൽ വെച്ച് പരിചയപ്പെടുവാനായിട്ടിടയായി. திரிஷூர்ல வந்து ஞானஹர்னங்களை பார்த்தாங்க. அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க. அந்த பழக்கம். അപ്പൊ അന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു, ഞാൻ കേരളത്തിൽ ജോലിക്ക് ട്രൈ ചെയ്യുന്നുണ്ട്, എവിടെയാണ് കിട്ടുന്നതെന്ന് വെച്ചാൽ നമുക്ക് ഒന്നിച്ചവിടെ പ്രവർത്തിക്കാം, സുവിശേഷ പ്രവർത്തനമൊക്കെ ചെയ്യാം എന്ന് പറഞ്ഞിരുന്നു. அமெரிக்காவில் இருக்கும்போதே ஞானஹர்னங்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் கேரளாவில் ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அங்க எங்க கிடைக்குமோ அங்க ஒன்னா ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு அப்பவே சொல்லி வச்சிருந்தாரு. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ തൃശ്ശൂരിലേക്ക് പോകാനായിട്ട് തീരുമാനമെടുത്തത്. அதனாலதான் திரிஷூர் ஊருக்கு போறதுக்கு டிசைட் பண்ணோம். അങ്ങനെ അവര് വീടൊക്കെ അന്വേഷിച്ചിട്ടൊന്നും ഒന്നും കിട്ടിയില്ല. வீடெல்லாம் தேடி பார்த்து அப்புறம் கிடைக்கல. അവസാനം ഒരു പഴയ വീടാണ് കിട്ടിയത്, ഒരു പഴയ വീടിന്റെ ഒരു ഭാഗം. அது கடைசி வந்து ஒரு பழைய வீடோட ஒரு பகுதி வந்து கிடைச்சிச்சு. അത് അവിടെയാണെങ്കിൽ പൈപ്പ് ലൈൻ ഒന്നും ഇല്ല, വെള്ളം വേണമെങ്കിൽ കിണറ്റിൽ നിന്ന് കോരിയെടുക്കണം. அங்கே பைப் எல்லாம் கிடையாது. தண்ணி வேணும்னா அது கிணறுல இருந்து தண்ணி எடுக்கணும். വീടിന്റെ ഉൾഭാഗമൊക്കെ കുറെയൊക്കെ പൊട്ടി പൊളിഞ്ഞ് ഒക്കെ കിടക്കുന്ന അങ്ങനത്തെ ഒരു ഏറ്റവും പഴയതായിട്ടുള്ള ഒരു വീടാണ്. வீடோட தரையெல்லாம் வந்து ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப பழசான ஒரு வீடு. ഞങ്ങൾക്കാണെങ്കിൽ ഫർണിച്ചർ ഒന്നും ഇല്ല, കട്ടിലില്ല, ഫർണിച്ചർ എല്ലാം கிடையாது.
ഞങ്ങള് പായ വാങ്ങിച്ചു. അങ്ങനെ തറയിൽ ആണ് ഞങ്ങള് കുറെ ദിവസങ്ങൾ അങ്ങനെ കിടന്നു. പിന്നീട് പതുക്കെയാണ് കട്ടിലൊക്കെ അങ്ങനെ വാങ്ങിച്ച് ആ നിലയിൽ കട്ടിലേക്ക് കിടക്കാനായിട്ട്. അവിടെയും ഞങ്ങളുടെ മക്കൾ ഒരു പരാതിയും പറഞ്ഞിട്ടില്ല. அந்த வீட்ல வசதி எல்லாம் இல்ல. அதே மாதிரி ஃபர்னிச்சரும் கிடையாது. அதனாலேயே பாய் வாங்கி அதுல படுத்திருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டில் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் அது கட்டில் எல்லாம் படுக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல கூட பிள்ளைங்க வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னது கிடையாது. കുഞ്ഞുങ്ങൾക്ക് ബുദ്ധിമുട്ട് വന്നത് സ്കൂളിനോടുള്ള ബന്ധത്തിലാണ് കുറച്ച് ബുദ്ധിമുട്ട് വന്നത്. ഭാഷ അവർക്ക് മലയാളം അറിയില്ലായിരുന്നു. പല രീതിയിൽ സ്കൂളിനോടുള്ള ബന്ധത്തിൽ അവർ വളരെ ബുദ്ധിമുട്ട് സഹിക്കേണ്ടതായിട്ട് വന്നിട്ടുണ്ട്. ஸ்கூல் விஷயமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. ஏன்னா அவங்களுக்கு மலையாள லாங்குவேஜ் தெரியாது. அது கத்துக்கிறது. அதனாலே ஸ்கூல் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அவங்களுக்கு. മൂത്ത മകന് ടിജു ആണെങ്കിൽ ഹോസ്റ്റലിലാണ് അവന് താമസിക്കേണ്ടി വന്നത്. വേറെ എങ്ങും അഡ്മിഷൻ കിട്ടാത്ത കാരണം ഹോസ്റ്റലിൽ തന്നെ താമസിപ്പിക്കേണ്ടി വന്നു. ஒரு ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் கிடைக்காதனால ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பெரிய பையന്. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. അവിടുത്തെ ഭക്ഷണവും വളരെ ബുദ്ധിമുട്ടായി വന്നു. சாப்பாடு അവർക്ക് ഹിന്ദി ഒക്കെ പഠിക്കേണ്ട ആവശ്യം വന്നു. എന്നാൽ എങ്ങനെയാണോ ദൈവം അതെല്ലാം നടത്തി തന്നു. ട്യൂഷൻ ഒന്നും കൊടുക്കാതെ തന്നെ രണ്ടുപേരും സ്കൂളിൽ പോയി മലയാളം പഠിച്ചു, ഹിന്ദി പഠിച്ചു, പാസ്സായി. டியூஷன் இல்லாமலேயே ஹிந்தி மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் புதுசா கத்துக்கிட்டு அங்க பாஸ் ஆகுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. സമയം കഴിഞ്ഞല്ലോ. വേല തുടങ്ങിയത് തൃശ്ശൂരിലാണ്. மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சது திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான். പിന്നെ പാലായില്, அதுக்கப்புறமா பாலா, പിന്നെയാണ് കോഴഞ്ചേരിയില് ഞങ്ങൾ വന്നത്. அதுக்கப்புறமா தான் கோழஞ்சேரி ஊர்ல மினிஸ்ட்ரி பண்ணது. ഏത് സാഹചര്യത്തിലും പരാതി കൂടാതെ ജീവിക്കാൻ ദൈവം ഞങ്ങളെ പഠിപ്പിച്ചു. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரையே நம்பி வாழறது எப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. ഞാൻ ഒരു പ്രാർത്ഥന വീരയൊന്നുമല്ല. എങ്കിലും ദൈവസന്നിധിയില് എൻ്റെ മനസ്സിൽ ഞാൻ ഇങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരാളായിരുന്നു. நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கர்த்தர் முன்னாடியே ஜெபம் பண்ணுவேன். കുടുംബത്തിന് വേണ്ടിയും പ്രത്യേകിച്ച് മക്കൾക്ക് വേണ്ടിയും വളരെ കരഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. பிள்ளைங்களுக்காக, கணவனுக்காக, குடும்பத்துக்காக எல்லாம் நிறைய அழுது ஜெபம் பண்ணதுண்டு. സൂസനും നെയ്തനും നാട്ടിൽ വന്നാണ് ജനിക്കുന്നത്. சூசன், നെയ്തൻ சின்ன பிள்ளைங்க 2 பேருமே, சூசன், நெய்தன் இவங்க 2 பேருமே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பிறந்திருந்தது. ജോവാന, സൂസൻ, നെയ്തൻ ഇവര് തമ്മിൽ 1.5 വയസ്സിന്റെ വ്യത്യാസമേ ഉള്ളൂ. 3 പേരെയും ഒന്നിച്ച് ആണ് ഒരുപോലെ അങ്ങനെ വളർത്തേണ്ടി വന്നു. ஜோவானா, சூசன், நெய்தன் இவங்க வந்து 1.5 வயசு டிஃபரன்ஸ் தான் இவங்களுக்கு இருந்துச்சு. கஷ்டமா தான் இருந்திருக்கும் இவங்க வளர்ந்து வர்றது. അപ്പോഴേ കുഞ്ഞുങ്ങളെ ഇങ്ങനെ അടുപ്പിച്ച് മക്കൾ ജനിച്ചപ്പോൾ അവരെ വളർത്തുവാൻ എനിക്ക് കഴിവില്ലല്ലോ കർത്താവേ എന്ന് ഞാൻ എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കുമായിരുന്നു. ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இவங்களை வளர்க்கறதுக்கு என்னால முடியலையே அப்படின்னு கர்த்தர்ட்ட நிறைய தடவை കേട്ടതുണ്ട്. ദൈവം സഹായിച്ചു. അവരുടെയൊക്കെയും വിദ്യാഭ്യാസവും വിവാഹവും ഒക്കെ കഴിഞ്ഞു. അവർക്കും ദൈവമക്കളെ കൊടുത്തു. അവരും കർത്താവിൽ സന്തോഷമായിട്ട് ജീവിക്കുന്ന കാണുവാൻ ദൈവം കൃപ തരുന്നുണ്ട്. அவங்களுக்கும் தேவையான கல்வியை கர்த்தருக்கு கொடுத்தாரு. அதே மாதிரியே திருமணத்தையும் சரியான நேரத்திலே முடியறதுக்கு கர்த்தரு கிருபை செஞ்சாரு. ഞങ്ങൾക്ക് അങ്ങനെ 5 മക്കളാണുള്ളത്. ടിജു, മെർലിൻ, ജോവാന, സുസാന, നെയ്തൻ. 5 പിള്ളേങ്ങൾ இருக்காங்க அவங்களுக்கு. 15 കൊച്ചുമക്കളെയും ദൈവം തന്നിട്ടുണ്ട്. 15 പേരപ്പിള്ളേങ്ങളെയും കർത്തർ കൊടുത്തിருக்காரு. പിന്നീട് ഞങ്ങള് ബോംബെയിൽ കുറച്ച് നാള് കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി പോയി. 4 വർഷം അവിടെയായിരുന്നു.
அதுக்கப்புறமா பாம்பேல போயிருந்தாங்க. ஒரு 4 வருஷமா அங்கேதான் இருந்தாங்க. അവിടെയും എനിക്ക് ഭാഷ ശരിക്കും അറിയില്ലായിരുന്നെങ്കിലും ദൈവം അവിടെയും സഹായിച്ചു. அங்கேயும் ஆண்டிக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, இருந்தாலும் கர்த்தர் உதவி செஞ்சாரு, கிருபை செஞ்சாரு. പിന്നീട് ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വന്ന ഒരു സംഭവം എന്ന് പറയുന്നത് അച്ചായന് ഡെങ്കിപ്പനി വന്നു. இன்னொரு சம்பவம் என்ன வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, அங்களுக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்ததுதான். വളരെയധികം അത് വിഷമത്തിലായി. ജീവിച്ചിരിക്കില്ല എന്നുള്ള രീതിയിൽ ഡോക്ടർമാർ പറഞ്ഞു. മക്കളെയൊക്കെ അറിയിച്ചു. അവർ വന്ന് കണ്ടിട്ട് പോകട്ടെ എന്ന് പറഞ്ഞ് മക്കളെ എല്ലാവരെയും അറിയിച്ചു. உயிரோட இருக்க மாட்டாரு. சொல்ல வேண்டியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வர வச்சாங்க. അവരെല്ലാവരും വന്നു, കണ്ടു, ശുശ്രൂഷകൾ ചെയ്തു. പക്ഷെ ഞങ്ങൾക്കൊക്കെ ഉള്ളിൽ ഒരു ആശയുണ്ടായിരുന്നു, ദൈവം ഒരു മിറക്കിൾ ഇവിടെ ചെയ്യുമെന്നുള്ള ഒരു ആ ചിന്തയാണ് ഞങ്ങൾക്ക് സമാധാനമായിട്ട് ഞങ്ങൾക്ക് അങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു. ദൈവം അങ്ങനെ തന്നെ ഒരു ചെയ്തു. எல்லாரும் ஊர்ல வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. இருந்தாலும் ஆண்டிக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் வந்து உதவி செய்வாரு, உயிரோட வந்து ஊழியத்தை பண்ண வைப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ഇന്നും ജീവിച്ചിരുന്ന് കർത്താവിന് വേണ്ടി പ്രവർത്തിക്കാൻ ദൈവം സഹായിക്കുന്നു. അതോർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുകയാണ്. இன்னும் உயிரோட இருந்து கர்த்தருக்காக ஊழியத்தை பண்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிட்டு இருக்காரு. പിന്നീട് എൻ്റെ ഹാർട്ടിന്റെ ഒരു സർജറി ഉണ്ടായിരുന്നു. அப்புறம் ஆண்டிக்கு ஒரு ஹார்ட்ல சர்ஜரி நடந்திருக்கு. സർജറിക്ക് മുമ്പ് 12 വർഷം മുമ്പേ മനസ്സിലായതാണ് ഹാർട്ടിന് പ്രോബ്ലം ഉണ്ടെന്നുള്ളത്. പക്ഷെ അത് പിന്നെ 3 ബ്ലോക്ക് തുടങ്ങി 7 ബ്ലോക്ക് വരെയായി. ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும் பிரச்சனை இருக்கு அப்படின்றது முன்னாடியே தெரியும். இருந்தாலும் 2 பிளாக் இருந்தது, அப்புறம் 7 பிளாக் வரைக்கும் ஹார்ட்ல வந்திருக்கு. സർജറി ചെയ്യാതെ പറ്റില്ല എന്ന അവസ്ഥയായി. சர்ஜரி பண்ணாம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. എന്നാൽ ദൈവം അവിടെയും അതിശയകരമായിട്ട് എല്ലാം ഭംഗിയായിട്ട് നടത്തി. ഒരു പ്രശ്നമോ പ്രയാസമോ അത് ഉണ്ടായിട്ടില്ല. ഇനിയും 3 ബ്ലോക്കുകൾ കൂടെ ഉണ്ട്, എങ്കിലും ദൈവം സഹായിക്കുന്നുണ്ട്. இருந்தாலும் கூட கர்த்தர் அது சர்ஜரியை பண்ண உதவி செஞ்சாரு. பெரிய பிரச்சனைகளும் பாதிப்பு எதுவும் வராத. இருந்தாலும் இன்னும் பிளாக் இருக்கு. இருந்தாலும் கர்த்தரை நம்பிதான் இருந்துட்டு இருக்கோம். ഇപ്പോൾ ഞങ്ങൾ രണ്ടുപേരും പ്രായമായി. இப்ப நாங்க ஆண்டி அங்களும் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. രോഗങ്ങളും ക്ഷീണവും ഒക്കെ ഉണ്ട്. முடியாம இருக்கு, உடம்பு முடியாம இருக்கு, டயர்டா தான் இருக்கும். എങ്കിലും ദൈവം ഞങ്ങളെ താങ്ങി നടത്തുന്നുണ്ട്. അതോർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இருந்தாலும் கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, தாங்கி நடத்துறாரு. അനേക ദൈവമക്കൾ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. അതോർത്ത് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. நீங்க எல்லாருமே ஆண்டிக்காக பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நன்றி சொல்றாங்க. ജീവിത അവസാനം വരെ കർത്താവിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടണം എന്നുള്ള ആഗ്രഹമാണ് ഉള്ളത്. അതുകൊണ്ട് നിങ്ങൾ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥന വീണ്ടും അപേക്ഷിക്കുകയാണ്. ദൈവനാമം മഹത്വപ്പെടുവാനായിട്ട്. கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணு. தேங்க்யூ ஆண்டி. நம்ம கொஞ்ச நேரம் கூட தேவனுடைய